ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா விலுக்கப். அதாவது நிறைய பேர்த்துக்கு தடுமாற்றமாக இருக்க விலுக்கப். என்னோட ஸ்டூடெண்ட் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, விலுக்கப்னா என்ன சார், ஸோ நான் எதுக்காக யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத கேட்டிருப்பாங்க. ஒரு கம்பெனியாக இருந்தால் ஒரு சப்ளையரோட ஐடியை வச்சு அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதாவது ஒரு கஸ்டமரோட ஐடியை வச்சு அவங்க கட்டியிருக்காங்களா இல்லையா, அந்த கஸ்டமர் இருக்காங்களா இல்லையா, ஸோ அதோட வேல்யூவை வந்துட்டு கண்டுபிடிக்கிறது. அவங்களோட ஆதார் கார்டு நம்பர், ஃபோன் நம்பர், ஆர் அவங்களோட நேம், இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த விலுக்கப்பில் பண்ணலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டாவை வச்சு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இந்த விலுக்கப்பை. ஸோ இந்த விலுக்கப் அப்படின்றது என்ன, விலுக்கப்னா என்ன, ஃபஸ்ட்டு வெர்டிக்கல் லுக்கப், அதாவது வெர்டிக்கலாக வந்துட்டு இருக்கிற டேட்டாவை வந்துட்டு நம்ம ஈஸியாக பார்க்க முடியும் அப்படின்றது தான் வெர்டிக்கல் லுக்கப் அப்படின்றது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஒரு ஸ்டூடெண்ட்டோட டேட்டாவை வந்துட்டு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஓகேங்களா, சிம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதே மாதிரி இன்னொரு டேட்டாவை வந்துட்டு நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்துட்டு வி அப்படின்ற டேட்டாவை வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா என்னோட ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பரை நான் என்ட்ரு பண்ண அவங்களோட நேம் எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது, அதாவது என்னோட கஸ்டமர் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா என்னோட ஸ்டூடெண்ட்டோட நேமை நான் ஆட்டோமேட்டிக்காக தட்டினேன் அப்படின்னாக்கா எனக்கு வந்துட்டு என்னோட ரோல் நம்பர், அதாவது என்னோட ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பரை கிளிக் பண்ணேன் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்துட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் வந்துட்டு இந்த விலுக்கப்பை யூஸ் பண்ணிக்க, அதாவது 2 ஷீட்டையும் நான் லிங்க் பண்ண போகிறேன். அதாவது ஒரு ஆல்ரெடி இருக்கிற ஒரு டேட்டாவை இன்னொரு டேட்டாவோட லிங்க் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு தான் இந்த விலுக்கப் வந்துட்டு யூஸாக இருக்கும். ஸோ இதை வச்சு நான் என்ன சார் பண்ணுறது, ஸோ ஓகே விலுக்கப் அப்படின்றீங்க, எல்லா கம்பெனிக்கு போனாலும் விலுக்கப் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னாக்க இது வந்துட்டு நான் சிம்பிளாக வந்துட்டு ஒரு 10 டேட்டாவோ 15 டேட்டாவோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் 1 லட்சம் 2 லட்சம் டேட்டாவோ, அதாவது ஒரு ஒரு கஸ்டமர் கேராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹெல்த் கேராக இருக்கட்டும், அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வர டேட்டாஸ் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு கஸ்டமர் ஐடி போட்டு நீங்கள் எக்ஸலில் தான் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம். அந்த எக்ஸலில் பண்ணுற டேட்டாவை அக்யூரேட்டாக ஃபைண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது கரெக்டாக வந்துட்டு ஃபைண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம வந்துட்டு இந்த விலுக்கப்பை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது 1 லட்சம் ஐடி நம்பர் இருக்கும். அந்த 1 லட்சத்தில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஐடி நம்பரோட நேம் எனக்கு தெரியணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா அந்த நேம் வந்துட்டு என்ன அப்படின்னு ஃபைண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் வந்துட்டு இந்த விலுக்கப். இல்லை அதை பற்றின டீட்டெயில் ஏதாச்சும் ஃபைண்ட் பண்ணி எடுக்கணுமா, நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம் அந்த விலுக்கப்பில். நீங்கள் வந்துட்டு அந்த 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 ஐடியோட அக்கௌண்ட் நம்பரை பார்க்கணுமா, இல்லை அந்த ஐடியோட இது லாஸ்ட் பேமெண்ட் பார்க்கணுமா, எல்லாமே நீங்கள் இந்த விலுக்கப்பில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இந்த விலுக்கப்பை யூஸ் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது. இந்த விலுக்கப்பை எப்படி நான் சிம்பிளாக யூஸ் பண்ணணும் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா நான் ஆல்ரெடி இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கண்டென்ட் ஷீட், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டோட ரிப்போர்ட் மாதிரி நான் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டூடெண்ட்டோட ரிப்போர்ட் மாதிரி நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னோட ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர்ஸ் மட்டும் போட்டு வச்சிட்டேன். ஒரு குறிப்பு அது கொஞ்சம் கண்ணா பின்னாடி இருக்குது, ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர்ஸ் மட்டும் போட்டு வச்சிட்டேன். ஸோ இந்த ரோல் நம்பருக்கு ஈக்குவலண்ட்டாக என்னோட ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்துட்டு வரணும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 67 அப்படின்னு கொடுக்குறேன், இல்லை 66 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 60 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இது இப்படி இருக்கட்டும். சரி, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா அந்த ஸ்டூடெண்ட் நேம் எனக்கு ரோல் நம்பருக்கு நேராக வரணும் அப்படின்றதுக்காக விலுக்கப் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். விலுக்கப் அப்படின்றது எப்படி அப்படின்னாக்கா ஈக்குவல் டு VLOOKUP விலுக்கப் அப்படின்னு போட்டேன். ஓப்பன் ப்ராக்கெட் போடுறேன். நீங்கள் எந்த ஒரு ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணாலும் இந்த கீழே வந்துட்டு லூப்பிங் உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும். இது என்ன வேணும் அப்படின்றத இது கேட்டுருக்கும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே லுக்கப் வேல்யூ, நம்ம எதை வச்சு நம்ம லுக்கப் வேல்யூ, அதாவது நம்ம இந்த ஐடி நம்பரை வச்சு தான் நான் வந்துட்டு ஃபைண்ட் பண்ண போகிறேன் அந்த டேட்டாவில். ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இதில் வந்துட்டு எதுவுமே இல்லை, வேறு ஒரு இந்த ஏ வச்சு ஒரு கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா வெர்டிக்கலாக செலக்ட் ஆகிரும். ஓகேங்களா, லுக்கப் வேல்யூ அப்படின்றது இங்கே நம்ம எதை வச்சு செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற வேல்யூவை தான் நம்ம கொடுக்குறோம். அண்ட் அதுக்கடுத்தது பாருங்கள், அதுலேயே வந்துட்டு போட்டிருக்காங்க கமா போட்டு டேபிள் அரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்களா. டேபிள் அரே அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ஆல்ரெடி ஒரு டேட்டா வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஆல்ரெடி நிறைய டேட்டாஸ் வச்சுருந்த ஒரு டேட்டா வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த டேட்டா ஷீட்குள்ளே போயிடணும். அந்த டேட்டா ஷீட்குள்ளே போயிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா டேபிள் அரே அப்படின்றது இதை கிளிக் பண்ண அப்படின்னாக்கா செலக்ட் ஆகும். அதாவது ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரலும் செலக்ட் பண்ணிக்க போகிறேன் நான். நீங்கள் இதில் எதில் வேணாலும் யூஸ் பண்ணலாம், ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரலும் நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு கண்டென்ட் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கமா போட்டுடலாம். இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஷீட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த லாஸ்ட் ரோலும் செலக்ட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா கமா நான் வந்துட்டு நேம் மட்டும்தான் வைக்க போகிறேன். ஸோ அதனால் வந்துட்டு என்ன பண்ணேன்
இந்த ரெண்டாவது இடம் தானே வரணும், நேம் தானே வரணும். ஸோ அதனால் டூ அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட்டை வந்துட்டு போட்டுறேன். அதாவது ரெண்டாவது காலம் மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆனால் போதும். எனக்கு மூணாவது காலம் எனக்கு இங்கிலீஷோட மார்க் வேணும் அப்படின்னாக்கா இந்த இங்கிலீஷோட மார்க் அதாவது 3 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். 4 அப்படின்னு போட்டிங்கன்னா தமிழோட மார்க் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி காலத்தோட வந்துட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு கமா போட்டு இது கமா போடும்போது எனக்கு வந்துட்டு காமிக்குது பாருங்கள், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு காமிக்கும். ட்ரூ அப்படின்றது அப்ராக்சிமேட்டாக காமிக்கிற ஒரு மேட்ச். ஃபால்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக எனக்கு வந்துட்டு இந்த மேட்ச் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு காமிச்சு எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால் நான் ஃபால்ஸை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபால்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு VLOOKUP நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு என்ட்ரு பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு 2,0 போடணும். ஃபால்ஸை கிளிக் பண்ணிடலாம்.